ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சூப்பர் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்மளோட ரெசிபி என்னென்னா, வாழைக்காய் வச்சு கோலா உருண்டை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் அந்த மாதிரி பெரிய வாழைக்காவாக 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதோட பின்பக்கமும் முன்பக்கமும் கட் பண்ணிவிட்டு இப்படி இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதை ஒரு தண்ணியில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துருவோம். ஒரு 10 நிமிஷத்தில் அதோட தோலோட கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போது அந்த தோலை எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த தோலை உரித்து வச்சுருக்கிற வாழைக்காய் எல்லாமே நம்ம துருவி எடுத்து வச்சுருவோம். இந்த மாதிரியே நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற எல்லா வாழைக்காயுமே துருவி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இந்த கோலா உருண்டை செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன மசாலாலாம் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு போல் இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு, 6 வத்தல் மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, மல்லி இலை, 1 கப் பொட்டுக்கடலையும் 1 கப் தேங்காய் துருவலும் எடுத்திருக்கேன். இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம். ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு, மிளகாய் வத்தலும் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் மல்லி இலையும் இதோடு சேர்த்து வதக்கும். இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவலையும் சேர்த்து இதோடு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துடலாம். ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா தேங்காயோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துருவோம். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலாவும் சேர்த்துட்டு அது கூடவே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் மட்டன் மசாலாவுக்கு பதிலாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்த்துக்காமல் கொரகொரப்பாக அரைச்சிக்குவோம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலையும் நல்லா அந்த மாதிரி பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காய் கூட இதை எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். நல்லா அந்த மாதிரி ஒன்று போல் நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுருவோம். இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கிற எல்லா வாழைக்காய் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி உருண்டைகள்லாம் எடுத்து வச்சிடலாம் உருட்டி. இப்போது ஆயில் சூடு பண்ணிவிட்டு நம்ம இதில் ஒவ்வொரு உருண்டைகளாக சேர்த்து பொரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த உருண்டைகளை எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா எல்லா உருண்டைகளுமே நம்ம எடுத்துடலாம். இது வேகிறப்பவே நல்லா கமகமான வீடே ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மை சூப்பர் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.